ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பல அற்புத சக்திகள் நிறைந்தது தான் நம்முடைய இந்த பிரபஞ்சமானது. இந்த பிரபஞ்சத்தை நாம் முழுமையாக நம்பி எந்த செயலில் ஈடுபடுகிறோமோ அந்த செயல் நமக்கு கண்டிப்பாக வெற்றியடையும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை நாம் வசியப்படுத்தி நாம் கேட்கும் விஷயங்களை நமக்கு கிடைக்க எந்த மந்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று தான் இந்த மந்திரம் குறித்த பதிவில் பார்க்க போகின்றோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கின்ற ஆற்றலானது பிரபஞ்சத்திற்கு உண்டு. அதை ஆன்மீக ரீதியாக நம்ம அப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்து பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்கும் பொழுது அது நமக்கு அப்படியே வந்தடையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை எவ்வாறு கேட்கணும், பிரபஞ்சத்திடம் நம்ம ஒன்றரை கலந்து அந்த ஆன்மீகத்தின் வழியாக நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது அது நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த அற்புத பிரபஞ்ச சக்திகளை நம் வசப்படுத்தி அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஒன்றிட கலப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஆன்மீக ரீதியாக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்தோட தொடர்புடையதாக தான் திகழ்கிறது. மேலும் பிரபஞ்சத்துடன் நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள பல தியான முறைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாக கூறும் பிரம்ம முகூர்த்தம் என்பதும் பிரபஞ்சத்துடன் தொடர்புடையதாக தான் திகழ்கிறது. அதாவது பிரம்ம முகூர்த்தம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுவதனால. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்திற்கு அதிக பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது பிரபஞ்சம் நம்ம கேட்குறத அப்படியே வழங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ நமக்குள்ள கேள்வி எழும்பும், இப்போ பிரபஞ்சத்திடம் கேட்டது கேட்டபடி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நம்ம இப்போ வழிபாடு மேற்கொண்டுட்டு இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம்னா அது வானத்திலிருந்து விழுந்துருமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கேட்டது கேட்டபடி கொடுக்கும் அப்படிங்கிறது நாம் செய்கின்ற செயல்பாடுகளில் நமக்கான வெற்றியும் நாம் ஒன்று எதிர்பார்த்துருப்போம். இப்போ வாழ்க்கையில் இவ்வளவு முன்னுக்கு வரணும், இது சாதிக்கணும், இப்படி காசு பணங்கள் சேர்க்கணும், இப்படி வாழணும் அப்படி வாழணும் நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அந்த கணக்கை நம்ம நேர் வழியில் எப்படி போய் அடைந்து அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி அடைவது, அதற்கான வழிமுறைகளை நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறையிலேயே இந்த வழிபாடுகள் மூலமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு அதற்கான நல்வழி பாதைகளை காட்டும். அதுதான் உடனே கேட்டதே கேட்டபடி கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு ஆறி வழங்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேட்டது கேட்டபடி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்கு இருக்கும். நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே எப்படி அதை அடையணும் நேர்வழியில் அப்படிங்கிற அந்த பாதைகளை தான் நமக்கு இந்த பிரபஞ்சமானது குழம்பிய மனநிலையில் இருப்பவங்களுக்கு அதை உணர்த்தும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்திடம் எவ்வாறு அந்த வழிபாடு செய்து நம்ம கேட்டதை இந்த வாழ்க்கை முறையில் நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பிறந்த கிழமை அப்படின்னு வாரம் வரும் பார்த்திங்களா, அந்த கிழமையில் அன்று விடியற்காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்காவது ஏற்றி வைக்க வேண்டும். சுவாமி படத்திற்கு முன்பாக ₹1 நாணயத்தை குரு தட்சணையாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு தரை விரிப்பை விரித்து அதன் மேல் கிழக்கு முகமாக பார்த்து அமர வேண்டும். அவ்வாறு நம்ம அமர்ந்து உட்காரும் பொழுது பத்மாசனத்தில் அமர்ந்து உட்காருவது மிகவும் நன்மை பயக்கும். அப்படி நம்ம பத்மாசனத்தில் அமர முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக சம்மணம் போட்டு கூட அமரலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய 2 கைகளையும் சின் முத்திரையில் வைத்து கொள்ள வேண்டும். சின் முத்திரை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம முத்திரைகளை வைத்து கொண்டு நம்ம இந்த தியான முறையில் ஈடுபடணும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த கைகளில் நம்ம இந்த முத்திரை வைக்கிறோம் பார்த்திங்களா, இதற்கு பின்னாடியும் பலவாறான நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் நிறைய மனிதர்களை பார்த்துருக்கலாம். அவர்கள் பார்த்திங்கன்னா சில பேர்கிட்ட பேசும் பொழுது இல்லை அவர்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடும் பொழுது கூட அந்த கைகளை எப்பொழுதுமே இந்த ஜின் முத்திரையிலே வைத்திருப்பார்கள். இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் குறிப்பிடுதேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறகு கண்களை மூடிக்கொண்டு அமைதியான முறையில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு விட்டு ஓம் சிவ சிவ ஓம் என்னும் மந்திரத்தை நம்மால் இயன்ற அளவு எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நம்ம உச்சரிக்க வேண்டும். நம்ம தினமுமே இந்த மந்திரத்தை கூறிவிட்டு பிறகு நம்மளுடைய வேலைகளை தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடம் கூறிவிட்டு நம்ம அன்றாடம் வேலைகளை செய்வது ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியது. அவ்வாறு நாம் தொடர்ந்து
எந்த கோரிக்கைகளை நம்ம வைக்கிறோமோ அந்த கோரிக்கைகள் விரைவில் நடப்பதற்கு நமக்கு என்ன ஆற்றல் தேவையோ அந்த ஆற்றலை பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, இந்த தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வைத்துவிட்டு பிறகு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். இந்த ரூபாய் நாணயம் என்பது குரு தட்சணையாக கருதப்படுகின்றது. குருவிற்கு தட்சணை கொடுக்காமல் நாம் சொல்லும் இந்த ஒரு மந்திரமும் விரைவில் நமக்கு பலனளிக்காது. ஒரு மாதம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அல்லது நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு இந்த ரூபாய் நாணயங்களை அனைத்தையுமே எடுத்து அருகில் இருக்கும் யாருக்காவது முடியாதவர்களுக்கு நம்ம அதன் மூலமாக உதவி செய்யலாம், சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இவ்வாறு நம்ம ஒவ்வொரு ரூபாயாக நம்ம சேமித்து வைத்து யாருக்காவது இந்த மாதிரியான உதவிகளை மேற்கொள்ளலாம். அதுவும் நமக்கு நன்மைகள் சேர்க்கும். இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம தினமும் உச்சரித்து நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை செய்யும் பொழுது என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யும் பொழுதே அதில் நமக்கான வெற்றியானது கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு செயலை தொடங்கும் பொழுதே அது எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம போகணும். முடியுமா முடியாதா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அந்த சந்தேகக்குறியோடு நம்ம செய்யும் பொழுது அதில் நமக்கு ஆரம்பத்திலே நம்ம சந்தேகப்படும் பொழுது அதில் ஏமாற்றத்தை நம்ம அனுபவிச்சிருந்தோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிவுலையே அது நமக்கு தெரிந்து விடுகிறது. அப்படிங்கிறதுனால அதில் பெரிதாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதில் நம்ம முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு போராடும் பொழுது என்ன ஆகிறது, அதை கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு நம்ம செயல்படுத்த ஆரம்பிப்போம். அதனால் அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது எந்த வழிபாடு முறையாக இருந்தாலும் சரி, அதுக்கு முழு நம்பிக்கையோடு நம்ம பொறுப்பேற்று நடப்பது சிறந்த ஒரு பலனை அளிக்கக்கூடியது. தினமும் தியானத்தை நம்ம மேற்கொண்டு அந்த ஜின் முத்திரையோடு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு நல்ல நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அந்த ஜின் முத்திரை அப்படிங்கிறது எதற்காக நம்ம எப்பொழுதுமே எல்லா இடங்களுமே நம்ம அந்த முத்திரையை நம்ம கைகளில் வைத்துக்கொள்வது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற விரல்களை நேராக நீட்டி இருக்கணும். இந்த முத்திரையை 10 முதல் 40 நிமிடங்கள் வரை நம்ம செய்யலாம். அதிக சிந்தனை, மனக்குழப்பம், மூளை சோர்வடைதல், தலைவலி தீர, நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு நம்மளுக்கு மனதிற்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதுக்கு இந்த முத்திரையானது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜின் முத்திரைக்கு இன்னொரு பேர்னு பார்த்திங்கன்னா ஞான அடையாளம் அப்படின்னு பொருள்படும். நம்ம புராணங்க கதைகள்லாம் பார்த்துருப்போம், இல்லை நிறைய தொலைக்காட்சிகள்லாம் தியானம் பண்ணுறவங்க தவம் இருக்கவங்கெல்லாம் பார்த்துருப்போம். அவங்க இந்த ஜின் முத்திரையை பயன்படுத்தி தான் அந்த தியானத்தையும் அந்த தவத்தையும் மேற்கொள்வாங்க. அப்படி அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது அவர்களுடைய மனதையும் எந்த ஒரு கவனங்கு சிதறல்களுக்கு ஈடுபடுத்த விடாது அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்மால் சிலரிடம் பேசி காரியத்தை சாதித்து கொள்ளவே முடியாது. நம்முடைய பேச்சில் என்னதான் வித்தை இருந்தாலும் அது குறிப்பிட்ட சில பேரிடம் செல்லுபடியாகாது. நம்மில் பல பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அனுபவம் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை கட்டாயம் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும். நம்ம மற்றவர்களிடம் என்னதான் சரியாக இந்த வேலையை எனக்கு இப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அது சரியாக நம்ம ஒழுக்க முறையில் பண்ணாலுமே சில பேரால் அதை நம்மளுக்கு அந்த வீண்டா விவாதம் காரணமாக இவன் முன்னேறி போகிறான், இல்லை தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அவர்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள். அந்த அதிகாரத்தில் நம்ம இல்லைனாலும் அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்ம அணுகும் பொழுது இவ்வாறான விஷயங்களை நம்ம பேசி அதை அடையணும்னு நினைக்கும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் நம்மளை புறக்கணித்து விடுவார்கள். இல்லை சில பேரிடம் நம்ம பேசும்பொழுதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேச்சில் ஒரு நிதானமும் தெளிவும் இருக்காது. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரிந்தும் நமக்கு இருக்காது. அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்துலாம் நமக்கு நிதானமாகவும் பேசுகிறவர்களிடம் எப்படி அந்த பேச்சில் நம்ம அவர்களை கவர்ந்து நம்மளுடைய அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய தேவைகளுக்காக மற்றவர்களை அணுகும் பொழுது அவர்களின் வலது கண்களை பார்த்தவாறு உங்களது தேவைகளையோ அல்லது கோரிக்கைகளையோ சொல்ல வேண்டும். அப்படி அவர்களின் வலது கண்களை பார்த்து பேசும் பொழுது நம்மளுடைய கைகளில் சின்முத்திரை இருக்க வேண்டும். 2 கைகளில் ஏதாவது ஒரு கையில் வைத்து கொண்டால் மட்டும் போதும். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 கால்களின் பெருவிரல்களையும் பூமியில் அழுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இந்த முறையை பயன்படுத்தி நம்ம மற்றவர்களிடம் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகள் அது விரைவாக நிறைவேறுவதை நம்ம உணரலாம்.
இப்படி நம்ம செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைக்கவும் யுக்தியானதாக இருக்கின்றது. நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றாலும் நீங்கள் பேசியதை அந்த குறிப்பிட்ட நபர் திரும்பவும் கட்டாயமாக சிந்தித்து பார்ப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த ஜின் முத்திரை மாதிரியே நிறைய விதமான முத்திரைகள் இருக்கின்றது அப்படிங்கிறது உண்மை. அதை பற்றின தகவல்கள் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான வீடியோவும் நான் போடுறேன். இந்த யுக்தியை நம்ம ஒரு முறை பயன்படுத்துகிறோம், அதனால் நமக்கு அது எந்த ஒரு பயனும் அளிக்கலை அப்படின்னு உடனே நம்ம சோர்ந்துடக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு தொடக்கத்தில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதற்கான வெற்றியானது உடனே கிடைத்து விடாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் நான் ஒரு தடவை இந்த மாதிரி கையை வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவர் கண்டுக்கிடாமல் போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து நம்பிக்கையோடு அதை நம்ம பலன் பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப திரும்ப நம்மளுடைய அணுகுமுறைகளை இந்த யுக்தியை பயன்படுத்தி வைத்து கொண்டே இருங்கள். நம்மளுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி அடைவது உறுதி. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எல்லா இடத்துலையுமே நம்ம உணர்ந்திருப்போம். அதாவது ஒரு கருத்தை நம்ம பல பேரிடம் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை யாருமே செவி கொடுத்து கேட்க மறுக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான யுக்தி அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்களில் நம்ம படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில், காலேஜில், இப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா, யாராவது பேசுகிறாங்க என்றால் அவர்களுக்கென்று ஒரு மேடை இல்லைன்னா ஒரு உயரமான இடத்துல அதற்கென்று இருக்கின்ற ஒரு இடத்துல நின்று பேசுவாங்க. அது சற்று உயரமாக இருக்கும். அதை கேட்குறவர்கள் எல்லாருமே தாழ்வான பகுதியில் இருப்பாங்க, அதாவது கீழே அமர்ந்திருப்பாங்க, இல்லை கீழே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. மேடைகள் இப்படி எல்லாத்துலேயுமே இவ்வாறான விஷயங்களை கடைபிடிக்கின்றனர். அப்போ நம்ம பேசுகின்ற அந்த சொற்றொடரானது நம்ம உயரமான இடத்துல இருந்து கொஞ்சம் அவர்களிடம் இருந்து நம்ம மேலே பேசும் பொழுது எல்லோருக்குமே நம்மளை தெரியும், கேட்பவர்களுக்கும் அது சென்றடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த யுக்தியும் மற்றவர்களிடம் நம்ம பேசும்பொழுது பயன்படுத்துவது சிறப்பு. ஒரு விஷயத்தை நம்ம கூறும்போது பார்த்திங்கன்னா, நம் காதுகளுக்கு வந்து சேரக்கூடிய தகவலின் ஈர்ப்பு விசையானது அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த முறையை பின்பற்றி வருகிறார்கள். மேலிருந்து கீழே வரும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருக்கும் என்பது அறிவியல் ரீதியான உண்மையும் கூட. இப்படி நாம் அன்றாடம் செய்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே அதற்கான பலன்களை நம்ம அடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு வகையான நம்ம இந்த முறைகளை யுக்திகளை பயன்படுத்தி அதற்கான வெற்றிகளை காண்பதற்கான ரகசியங்களை தெரிந்து கொள்வது சிறப்பு. இப்போ பிரபஞ்சத்திடம் நம்ம பேசுவதற்கு பத்மாசனத்தில் அமர்ந்து இந்த சின்முத்திரையை பயன்படுத்தி அதற்கென்று ஒரு மந்திரமான ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம முடிந்த அளவு கூறுகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்டு நாம் நடைமுறைப்படுத்தும் போது அது நமக்கு வந்தடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல தான் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடி ஒவ்வொரு சரியான ஒரு யுக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை நம்ம முறைப்படி பயன்படுத்தினாலே நமக்கான வெற்றி வாய்ப்புகளை நம்ம அடைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இறை வழிபாட்டில் நம்ம மேற்கொண்டாலுமே இறை வழிபாட்டை நம்ம நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது அந்த இறை வழிபாடானது அந்த இடத்துல பூர்த்தியாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்திலுமே முழு கவனம் செலுத்தி நம்பிக்கையோடு நம்ம செய்கின்ற எல்லா செயல்களுமே நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து செயல்படுவது சிறப்பான விஷயமாக இருக்கும். எது நடந்தாலும் அதற்கு பின்னாடி தெளிவான முடிவுகளை எடுங்க. அது எப்பொழுதுமே நமக்கு சாதகமாக போய் முடியும் அப்படிங்கிறதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.